ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषभिज्ञस्वराड् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। भगवान नारायणன் வராகமூர்த்தியாக அவதாரம் செய்து ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் செய்தார். இந்த கதையை மைத்ரேய ரிஷி விதுரருக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் விதுரருக்கு ஆச்சரியம் உண்டானது. சாக்ஷாத் இறைவனிடமே சண்டை போடக்கூடிய அளவுக்கு சக்தி ஒரு ஜீவனுக்கு எப்படி ஏற்படும் என்று ஆச்சரியம் உண்டாகி, அப்படிப்பட்ட பலசாலியான ஹிரண்யாக்ஷன் யார், எதனால் அவனுக்கு இறைவனிடம் பகைமை உண்டானது, அவனுடைய முற்பிறவி ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனவே மைத்ரேய ரிஷி ஹிரண்யாக்ஷனுடைய முற்பிறவியை ரகசியத்தை கூறுகின்றார். ஒரு சமயம் சனகாதி ரிஷிகள் வைகுண்ட லோகத்திற்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் உண்டானது. எப்பொழுதும் நிர்குண ஸ்வரூபத்திலேயே மூழ்கி இருக்கின்ற அவர்களுடைய மனம் ஏனோ காரணத்தினால் இறைவனை வைகுண்டத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசை உண்டானது. அது இறைவனுடைய சங்கல்பம் என்பது பின்னால் நமக்கு தெரிய வருகின்றது. எங்கும் இருக்கும் இறைவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் உண்டாவது, அதுவும் குறிப்பாக ஞானிகளுக்கு இந்த உண்மை தெரியும் என்பதனால், இந்த உண்மை சத்தியம் என்பதனால், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதில் இறைவன் எங்கும் உள்ளான் என்ற உண்மையை நன்றாக உணர்ந்தவர்களாதனால், இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட க்ஷேத்திரத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் என்பது லோக சங்கிரகார்த்தம் நடைபெறுகின்றது. இல்லையென்றால் எங்கும் இருக்கின்ற இறைவனை ஏன் ஒரு இடத்தில் சென்று தரிசிக்க வேண்டும்? கண்களை மூடிக்கொண்டாலே அந்த இறைவனுடைய தரிசனம் உண்டாகின்றது. தெலுங்குல ஒரு பாட்டு பாடுவாங்க, அக்கட உண்ட பாண்டுரங்கடு ఇక్కడ ఉన్నారు ரெண்டையோ ரெண்டையோ பண்டர்புரம் போத்தாமோ. பண்டர்புரத்தில் இருக்கிற பாண்டுரங்க இங்கேயும் இருக்காரு, அதனால நம்ம பண்டர்பூர் போக வேண்டாம், இங்கேயே பஜனை செய்யலான்னு பாட்டு வரணும். ஆனால் எப்படி இருக்கு பாட்டு? பண்டர்புரத்தில் இருக்கிற பண்டரிநாதர் இங்கேயே இருக்கார், அதனால வாங்க போலாம் பண்டரிபுரத்துக்கு. இது அஞ்ஞானியினுடைய பாடல். இதே பாடலை ஞானி பாடினார் என்றால்
பண்டரிபுரத்தில் இருக்கின்ற இறைவன் எங்கும் இருக்கின்றார். இருந்தாலும் பண்டரிபுரத்தில் சென்று அவரை தரிசிப்பது மனதிற்கு குதூகலத்தை உண்டாக்கும். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி என்ற சாஸ்திர வாக்கியம் நிறைவேறும். தீர்த்தங்களுக்கு ஞானிகள் செல்வதனால் அந்த தீர்த்தங்கள் பவித்திரம் அடைகின்றன என்பது சாஸ்திர வாக்கியம். அதை நிறைவேற்றுவதற்காக ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட க்ஷேத்திரத்துக்கு செல்லலாம். பொதுவாக லோக சங்கிரகார்த்தம் என்று சொல்லுவார். அப்படி வைகுண்ட லோகம் சென்று இறைவனை லக்ஷ்மி சமேதராக தரிசிக்க வேண்டும் என்று சனகாதி ரிஷிகளுக்கு ஆசை உண்டானது. அவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே எந்த லோகத்திற்கும் செல்லக்கூடிய சக்தி உடையவர்கள், தப்போ சக்தி உடையவர்கள். ஒன்றும் பாஸ்போர்ட்டு விசா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மனிதன் வைகுண்ட லோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முதல் கண்டிஷன் என்ன? இங்கு இறக்க வேண்டும், இந்த மனித உடல் இங்கேயே விட்டுவிட வேண்டும். ஆனால் சனகாதி ரிஷிகளுக்கு அவர்களுடைய தெய்வீக உடலிலேயே அவர்கள் பிரயாணம் செய்து வைகுண்ட லோகத்தை அடைகிறார்கள். வைகுண்ட லோகம் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது பாகவதத்தில். இந்த கட்டத்தில் எங்க பார்த்தாலும் சொர்ணமயம், பூக்கள், பாரிஜாத பூக்கள், துளசி மனம் என்று அற்புதமாக இருக்கும். அதனுடைய லவலேஷம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் திருப்பதிக்கு சென்று பாருங்கள். வைகுண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா திருப்பதிக்கு போங்க. என்ன வைபவம் பார்த்தீங்களா? இந்த லட்டு கூட சின்னதாக இல்லை. கொடுக்குற பிரசாதம் லட்டு இருக்கே அது கூட சின்னதாக இல்லை. இப்போ சின்னது பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு அந்த ஒரு லட்டு, அந்த காலத்திலலாம் தாத்தாங்கெல்லாம் ஒரு லட்டு முழுக்க சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி வைபவம் இருக்கின்ற இடம் வைகுண்டம். ஒவ்வொரு நுழைவாயிலாக அவர்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நுழைவாயிலும் துவாரபாலகர்கள் என்று பாதுகாப்பாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை பார்த்தவுடனேயே தலைவணங்கி வழிவிட்டு விடுகின்றார்கள். இவர்களும் யார் இருக்கின்றார்கள் என்று கவனிக்காமல் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக இருப்பதனால் ஓடி செல்லுகின்றார்கள். 6 நுழைவாயில்கள் கடந்த பிறகு 7வது நுழைவாயிலை கடக்க முயலும் பொழுது அங்கிருந்த துவாரபாலகர்கள் இந்த 4 ரிஷிகளையும் பார்த்த பிறகு நீங்கள் செல்லக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். இந்த 4 ரிஷிகளும் 5 வயது பாலகர்களாகவே எப்பொழுதும் மற்றவர்களுக்கு காணப்படுவார்கள். எந்த ஆடையும் இல்லாமல் 5 வயது குழந்தைகளாகவே காணப்படுவார்கள். இந்த துவாரபாலர்கள் ஜெய விஜயர்கள் என்று பெயர் அவர்களுக்கு. பகவானை போலவே 4 கை இருக்கும், சக்கரம், இந்த கதை எல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வேலை செய்யாது. ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி கொடுத்து வச்சிருக்கார் செக்யூரிட்டி கார்டு. ஜெய விஜயர்கள் இந்த சனகாதி ரிஷிகளை தடுத்து விட்டார்கள். எதனால் தடுத்தார்கள்? இந்த 5 வயசு பசங்க உள்ள போய் பகவானுக்கு தொந்தரவு கொடுத்துட்டா கஷ்டமாயிடுமே. ராஜாதி ராஜன் தனிமையில் இருக்கின்றார், அன்னை லக்ஷ்மி தேவியுடன் இருக்கின்றார். இந்த 5 வயது குழந்தைகள் சென்று தொந்தரவு கொடுத்து விடுவார்கள் போல இருக்கிறது. யார் என்று தெரியவில்லையே, இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றாலே மிகப்பெரிய தவம் செய்திருக்க வேண்டும், எந்த ஜீவன் என்று தெரியவில்லை. இருந்தாலும் நோ அட்மிஷன் வித்தவுட் பர்மிஷன், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இந்த குழந்தைங்களுக்கு எப்பவுமே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் பார்த்து தான் பழக்கம். டிக்கெட் வாங்காமல் கியூவில் நிற்காம அப்படி போய் பழக்கம். சாதுக்கள் இல்லையா, சாதுக்களுக்கு போய் எங்கே டிக்கெட் வாங்க. ஆனால் கலிகாலத்தில் இப்போ செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. அது இந்தியாவில். உடனே அவர்களுக்கு தங்களுடைய ஆர்வம் தடுக்கப்பட்டதனால் இந்த சாதுக்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு சிறிது மனக்லேஷம் அடைந்து கோபம் உண்டாகின்றது. கோவாமிகைத்ய பகவத் பரிச்சர்யயோச்சைஹி தத்தர்மிணாம் நிவசதாம் விஷமஸ்வபாவஹ தஸ்மின் பிரசாந்த புருஷே கத விக்ரஹேவா கோவா ஆத்மவத் குஹகயோ பரிசங்கனீயஹ. இந்த வைகுண்ட லோகம் சாதாரணமாக எல்லோராலும் அடையப்பட்ட லோகமாக இல்லை. இறைவனிடம் பூர்ணமாக பக்தி செய்து
தவம் செய்தவர்கள், இறைவனை தங்கள் பிராணனாக நினைத்து வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் மட்டுமே, இறைவனை முழுக்க முழுக்க அன்பு செய்தவர்கள் மட்டுமே வருகின்ற இடம். இந்த இடத்தில் இப்படிப்பட்ட துவாரபாலகர்கள் எப்படி இருக்க முடியும்? எப்படிப்பட்ட துவாரபாலகர்கள்? பரம பக்தர்கள் வசிக்கும் இந்த இடத்தில் சாதுக்களின் மகிமையை தெரியாத துவாரபாலர்கள் இங்கு எப்படி இருக்க முடியும்? இறைவனை பற்றி அறிந்து கொண்டவன், இறைவனை அன்பு செய்பவன், முதலில் அவனுக்கு இருக்க வேண்டிய முதல் குணம் என்னவென்றால் சாதுக்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், சாதுக்களை அன்பு செய்பவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் யார் என்று காட்டிக் கொடுக்கும் சமுதாயமே சாதுக்கள் சமுதாயம்தான். சாதுக்களை ஒருவன் அறிந்து கொள்ளாமல், சாதுக்களை ஒருவன் அன்பு செய்யாமல் இறைவனை அறிந்து கொள்ளவே முடியாது. இறைவனை அன்பு செய்யும் வழியை தெரிந்து கொள்ளவே முடியாது. அதற்காக முயற்சி செய்யவும் முடியாது. இப்படி இறைவன் வாழ்கின்ற இடத்தில், அவனை அன்பு செய்கின்ற பக்தர்கள் வாழ்கின்ற இடத்தில் இப்படி சாதுக்களுடைய மரியாதை தெரியாத, மகிமை தெரியாத துவாரபாலர்கள் எப்படி இருக்க முடியும்? கோவா மிகைத்திய பகவத் பரிச்சர்யோச்சைஹி தத் தர்மினாம் நிவசதாம் விஷமஸ்வபாவஹா. இந்த விஷமஸ்வபாவம் எப்படி இங்கே காண முடியும்? தங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்கிறார்கள் இவ்வாறாக. உங்களை போன்ற துஷ்டர்கள் எப்படி இந்த இடத்தில் இருக்க முடியும்? இந்த துவாரபாலர்களை போன்ற துஷ்டர்கள் இந்த லோகத்தில் எப்படி வாழ முடியும் என்று தங்களுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே சாதுக்கள் ஏதோ யோசிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த துவாரபாலர்கள்லாம் சொல்ல முடியும், இது எங்களுடைய கடமை, யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்றது ஆணை, எங்களுடைய கடமையைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்ற ஒரு கருத்து வரலாம். அந்த கருத்துக்கு பதிலாக இந்த சனகாதி ரிஷிகள் சிந்தனை செய்கின்றார்கள், இறைவன் கருணையே உருவானவன், அந்த கருணையே உருவான இறைவனிடத்தில் விரோதம் கொள்வதற்கு யாருக்குத்தான் துணிச்சல் வரும்? விரோதியாக வந்தாலும் அவனை தன்னுடைய ஆத்மாவாக பாவிக்கின்ற இறைவனிடத்தில், கருணையே உருவான இறைவனிடத்தில் யார் தான் விரோதம் கொள்ள முடியும்? அது மட்டுமல்லாமல் எங்களை பார்த்த பிறகு எங்களையும் இறைவனுடைய விரோதிகள் என்று நினைக்கின்ற அளவுக்கு நீங்கள் முட்டாள்களாக இருக்கின்றீர்களே. சாதுக்களாகிய எங்களை பார்த்த பிறகும் நாங்கள் இறைவனுடைய விரோதிகள் அல்ல, இறைவனுடைய அன்பர்கள் என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியாதவர்களாக, முட்டாள்களாக இருக்கின்றீர்களே என்று மனதில் அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள். நஹ்யந்தரம் பகவதீஹ சமஸ்த குக்ஷௌ ஆத்மானமாத்மனி நபோ நபசீவ தீராஹ பஷ்யந்தி யத்ர யுவயோஹோ சுரலிங்கினோ கிம் யுத்பாதிதம் யுதரபேத பயம் யதோஸ்ய. முதலில் நீங்கள் செய்த தவறு, இறைவனுக்கு யாரோ ஒருவர் தீங்கு இழைக்க முடியும் என்ற பயம். இரண்டாவது, அந்த தீங்கு இழைப்பவர்களாக எங்களை பார்த்தது அடுத்தது தவறு. மூன்றாவது, இறைவன் ஏதோ சக்தியற்றவனாகவும் நீங்கள் தான் அவரை பாதுகாப்பவர்களாகவும் கருதுகின்றீர்களே, அது மூன்றாவது தவறு. நஹ்யந்தரம் பகவதி இஹ சமஸ்த குக்ஷௌ, உலகம் அனைத்தையும், சிருஷ்டி அனைத்தையும் தன்னுடைய உதரத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனை சாதுக்கள் எப்படி புரிந்து கொள்கின்றார்கள் என்றால், எப்படி ஒரு இடத்தில் உள்ள ஆகாசத்தையும் மறு இடத்தில் உள்ள ஆகாசத்தையும் எந்த ஒரு வேறுபாடும் அறிய முடியாமல் ஒன்று என்று புரிந்து கொள்கின்றார்களோ, இந்த ரூம்ல ஒரு ஆகாசம் இருக்குது, அடுத்த ரூம்ல ஒரு ஆகாசம் இருக்கு. ஆகாசம்னா இடம், ஸ்பேஸ். இது ரெண்டுத்துல ஏதாவது வித்தியாசம் காண முடியுமா? அந்த மாதிரி தனக்கும் இறைவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் சாதுக்கள் அவர்களை அறிந்த ஞானிகளாக இருக்கின்றார்கள். எப்படி ஒரு மனிதன் ஆகாசத்தை பின்னப்படுத்தி பார்க்க முடியாதோ அதுபோல ஞானிகள் தங்களையும் இறைவனையும் பின்னப்படுத்தி பார்க்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளை பார்த்த பிறகும் நாங்கள் இறைவனிடமிருந்து பின்னப்பட்டவர்களாக நீங்கள் கருதினீர்கள். துவாரபாலர்களே,
நாங்கள் இறைவனிடமிருந்து நீங்கள் பின்னப்பட்டவர்களாக கருதினீர்கள், பிறகு அவருக்கு தொந்தரவு கொடுக்கும் பாலகர்களாக எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்க போகின்றோம் என்று கூறுகின்றார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கதையில முதலில் இறைவனிடத்தில் சேவை செய்பவன் அவனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் இறைவனுடைய சேவகனாக இருப்பது இறைவனை பாதுகாப்பதற்காக அல்ல, இறைவன் என்னுடைய சேவைக்காக காத்திருக்கவில்லை. பிறகு எதற்காக சேவகனாக அமைக்கப்பட்டுள்ளேன்? பக்தர்களை இறைவனிடம் அழைத்து வருவதற்காக வைக்கப்பட்டுள்ளேன். கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பகவானுடைய சேவகர்களாக இருக்கிறாங்க இல்லையா, பூஜாரிங்க இருக்கிறாங்க. பூஜாரருடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாரும் வாங்க, பகவானை ஆனந்தமா தரிசனம் பண்ணுங்க இல்லையா. இப்படி இருக்கின்றவர்கள் உத்தம பூஜாரிகள், உத்தம சேவகர்கள். அதை விட்டுட்டு 100 ரூபாய் தட்டில் போட்டா மட்டும் உள்ள வாங்க, டிக்கெட் இருக்குங்களா இப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் தான் இது நடக்குது. அதுவும் இந்து மதத்தில் மட்டும்தான் இது நடக்கும். டிக்கெட் இருக்குங்களான்னு யாரை கேட்க முடியும்? சம்பாதிக்கிறவங்களும் கேட்கலாம், சன்னியாசிங்களை கேட்கலாமா? நான் ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ ஏதோ கியூ இருந்தது. அது பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்ன்றதை நான் கவனிக்கல. நானும் அந்த கியூவில் சேர்ந்து போயிட்டேன். அங்கே வாயில் இருந்தவர் கேட்குறார், சுவாமி 100 ரூபாய் டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் சிரிப்பாயிடுது. என்னப்பா சுவாமின்னு சொல்கிற, அப்புறம் 100 ரூபாய் டிக்கெட் இருக்கான்னு கேட்குறேன், நியாயமா? சுவாமின்னா பிச்சைக்காரு, சுவாமின்னு நீயே சொல்கிற, அப்புறம் 100 ரூபாய் டிக்கெட் இருக்கான்னு கேட்குறேன். இது அரசாங்கம் கோயில் சுவாமி. அவர் சொன்ன பதில் என்ன? அரசாங்கம் கோயில், பகவான் கோயில் இல்லை. புரியுதுங்களா? வேற எந்த மதத்திலேயாவது அந்த மத தலைவர் அந்த மத சின்னங்களுடன் ஒரு கோயிலுக்கு போறார், ஒரு சர்ச்சுக்கோ ஒரு மசூதிக்கோ போறார் இல்லையா. ஒவ்வொரு மத தலைவருக்கும் ஒரு மத சின்னம் இருக்குது. அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அந்த ட்ரெஸ் கோடு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். யாராவது டிக்கெட் கேட்பாங்களா? அவர் வெளியூர்ல இருந்து வந்தவராக இருந்தா கூட அந்த மத தலைவர் மத சின்னத்தோட ஒரு பாதிரியார் இருக்கார், ஒரு முல்லா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு யாராவது டிக்கெட் கேட்பாங்களா? அது இந்து மதத்தில் மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, சாதுக்கள் வந்தால் பணம் இருக்கின்றதா, டிக்கெட் இருக்கின்றதா? அரசியல்வாதிகளும் பிரமுகர்கள் வந்தாங்களா, வாங்க சார். அது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் நின்றுட்டே இருக்கிறேன், இப்படி நான் கொஞ்சம் அப்படி சிரிப்பா சொன்னேன், என்னப்பா சுவாமின்னு சொல்ற, டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் இருக்குதான்னு கேட்குறேன். என்கிட்ட பணம் இல்லைப்பா. பணம் இல்லைன்னா உள்ள விட முடியாது சாமி, இப்படி தள்ளி நில்லு சார், வாங்க சார் அப்படின்னு உள்ள கூட்டு போறாரு. நான் எனக்கு ஆச்சரியம், இவர்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு கேட்கவே இல்லையே. அப்புறம் பார்த்தா வெள்ளை சட்டை போட்டுட்டு இருக்கார், வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இருக்கார். நான் என்ன கோயிலுக்கு எப்பயாவது போவோம், பொதுவாக சாதுக்கள் நாங்கள் இப்பெல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கு பயம், எப்பயாவது போவோம். ஏன்னா என்னுடைய ஆணை ஏதோ ஒரு ஆசை உண்டாக்குவார் மனதில், அந்த தீர்த்த கஷேத்திரத்துக்கு போய் வரலாம் அப்படின்னு போகும்பொழுது இந்த மாதிரி. அதுவும் இப்போ இன்னொன்று உண்டாயிட்டு இருக்குது, செக்யூரிட்டி செக். இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், போனீங்கன்னா கையில் எதுவுமே எடுத்துன்னு போகக்கூடாது, பேக்கெட்டு கூட இருக்கக்கூடாது, முடிஞ்சா மேல் சட்டை இல்லாமல் சென்றுவார். அப்படிதான் நாங்களும் போவோம், வெறும் பேக்கெட்டோ எதுவுமே இல்லாமல். இருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக தொட்டு தேய்ச்சி, எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு கையை தூக்கி காமிச்சாலும் அவருடைய கடமையை அவர் செய்தாக வேண்டும். பாருங்க எப்படி இருப்பார், அவர் உள்ள இருக்கிற பகவான் அவர் காப்பாற்றி ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில அரசாங்கத்தினுடைய பிடியில் மதஸ்தானங்கள் இருக்கின்றது என்றால் அது இந்தியாவில் மட்டும்தான், இந்து மதஸ்தானங்கள் மட்டும்தான், வேற எங்கேயுமே இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். மக்களுடைய மனதிலும் சாதுக்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியணும். அப்புறம் நீங்க கேட்கலாம், இந்த துணி போட்டவங்கெல்லாம் சாதுக்களா அப்படின்னு கேட்கலாம்.
மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இந்த துணி போட்ட மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த துணியை கழுத போட்டிருந்தா கூட நமஸ்காரம் பண்ணிட்டு தூர விலகி போயிடு. அவர்கள் யார் என்று அறியக்கூடிய சக்தி உனக்கு இருக்கின்றதா? 3.5 ஆண்டு காலமாக ஒரு மகாசக்தி இந்தியா முழுவதும் பிரயாணம் செய்தது. யார் அந்த மகாசக்தி? 1890 ஆண்டிலிருந்து 93 ஆண்டு வரை ஒரு மகாசக்தி இந்தியா முழுவதும் கால்நடையாக பிரயாணம் செய்தது. யார் அந்த மகாசக்தி? சுவாமி விவேகானந்தர் என்ற மகாசக்தி. எத்தனை அவமானங்கள், எத்தனை இடத்தில் பசி பட்டினி. ஏன் இந்த அவலம்? வேறு எந்த மதத்திலாவது எந்த மத தலைவருக்காவது இது நடக்குமா? மதத்திற்காக தியாகம் செய்தவர்களை மதிக்க தெரியாத மதத்தில் இறைவனுடைய அனுகிரகம் எப்படி பக்தர்களுக்கு கிடைக்கும்? இது பகவானே இப்ப சொல்ல போறான் பாருங்க. பகவானே சொல்ல போறான், பொதுவாக தியாகத்தை மதிக்க தெரியாத ஒரு சமுதாயம் வாழ்வதற்கு அருகதையற்ற சமுதாயம். புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் சாது அபச்சாரம்னு பேரு. இந்த சாது அபச்சாரத்துக்கு பரிகாரமே இல்லை. இந்த சாது அபச்சாரத்துக்கு பரிகாரமே இல்லை. ஆனா யாரு சாது யாரு சாது இல்லைன்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க. மற்ற விஷயங்கள்ல உங்க புத்தியை எப்படி யூஸ் பண்றீங்க? கருப்பு கோட்டு போட்டுட்டு இருக்கிறாருன்னு அவரை வக்கீல்னு ஒத்துக்கிறீங்களா? ஸ்டெத்தஸ்கோப்பு போட்டுட்டு இருக்கிறாருன்னு அவரை டாக்டர்னு ஒத்துக்கிறீங்களா? போய் ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரி உடையை பார்த்து ஒரு மனிதரை நீங்கள் எடை போட முடியுமா? அவருடைய வேஷத்தை பார்த்து எடை போட முடியுமா? எடை போடாத வரைக்கும் நீங்கள் அவரை நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை, நெருங்கவும் மாட்டீர்கள் இல்லையா? ஒரு டாக்டர் யாருன்னு தெரியாம அவர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணிக்குமா? அவர் ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கார், ஒயிட் கோட் போட்டுட்டு இருக்கார். ஆனா என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் அவர் டாக்டர் போல இருக்குது என்ன சொல்லுவோம்? மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்குவோம்? டாக்டர் போல இருக்கு. சிலர் கொஞ்சம் துணிச்சலாக இருந்தார், எங்க மெடிக்கல் காலேஜில் படிச்சீங்க அடுத்தது கேட்பீங்கல்ல? அந்த மாதிரி எந்த குரு பரம்பரையிலிருந்து வந்திருக்கீங்க? ஒரு சாது உடையில ஒருத்தர் இருக்காருன்னா முதல்ல என்ன ஆகும்? இப்ப இருக்கிற நிலை என்ன தெரியுங்களா? காவி உடையில் உள்ள நபரை பார்த்தால் பொதுவாக மக்களுடைய மத்தியில் 3-4 எண்ணங்கள் உண்டாகின்றது. முதல் எண்ணம், ஐயையோ இவன் ஏன் இங்க வந்தான்? நல்ல சுவாமியா போலீஸ் சுவாமியா? என்ன சமுதாயத்துக்கு சாதுக்களை, நல்ல சாதுக்களை அறிமுகப்படுத்தவே முடியாத நிலையில் உள்ளது. இப்போ இருக்கிற ஊடகங்கள்னா மீடியான்னு சொல்றோம் இல்லையா? எத்தனையோ லட்சக்கணக்கான சாதுக்கள் கிராமமாக அமர்ந்து இந்த நாடும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பூஜையும் சேவையும் செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள். அவருடைய பெயர் யாருக்குமே தெரியாது. எங்கேயோ ஒரு மனிதர், சாது உடையில் வாழ்ந்த மனிதர் தவறி விழுந்து விட்டா அப்படின்ன உடனே எல்லாரும் அப்படியே கல்லை எடுத்து தெரியும், முன்னாடியே தெரியும் சொல்லுவார் இவர் அப்படின்னு சொல்லி தூஷிக்கின்ற சமுதாயம். மற்ற சமுதாயத்தில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கட்டுக்கோப்பா இருக்காங்க பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம இந்து மத சமுதாயத்திற்கு இவ்வளவு அவலங்கள் இருக்க காரணம் என்னவென்றால், இந்த சமுதாயத்தில் தியாகிகளை மதிக்கக்கூடிய பண்பு குறைந்து கொண்டே வருகின்றது. எந்த ஒரு சமுதாயத்தில் தியாகத்திற்கு மதிப்பில்லையோ அந்த சமுதாயம் வாழவே முடியாது என்பது பாகவதத்தினுடைய கருத்து. அந்த அபச்சாரத்தை செய்பவர்களுடைய குலம் நாசமடையும். அது மட்டுமல்ல, அபச்சாரம் செய்தவன் ஜென்ம ஜென்மாந்தரங்களாக இறைவனுடைய துவேஷியாக மாறிவிடுவான். சாது துவேஷி எப்படி மாறிவிடுவான்? இறைவனுடைய துவேஷியாக மாறிவிடுவான் என்பது இந்த கதையினுடைய தாத்பரியம். என்ன சுவாமி இவ்வளோ பயமுறுத்துறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஏனென்றால் பாகவதம் திரும்ப திரும்ப கூறுகின்றது என்றால், ஒரு மனிதரை நீ புரிந்து கொள்ளாத வரை அவரை அவமதிக்கும் உரிமை உனக்கு இல்லை.
ஒரு மனிதரை அவர் யார் என்று, அவருடைய சிறப்புகள் என்ன என்று புரிந்து கொள்ளாதவரை அவரை உடையை பார்த்த மாத்திரத்தில் அவமதிக்கும் உரிமை உனக்கு இல்லை. குறிப்பாக இந்த காவி உடையில் இருப்பவர்களை பார்த்தால் பாம்பு மாதிரி பழகுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த பாம்பு கிட்ட விஷம் பை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? சாதுக்கள் கிட்ட இருக்கிற விஷ பை என்ன தெரியுமா? ஞானம் என்ற விஷம். சம்சாரம் நாசத்தை உண்டாக்குகின்ற ஞானம் என்ற விஷம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார் கிரீஷ் சந்திர கோஷ் கிட்ட, என்ன தண்ணி பாம்புன்னு நினைச்சுக்கினியா? ராஜநாகம், ஒரே கொத்து, ஆளு க்ளோஸ். ரொம்ப பாபம் பண்ணியிருந்தீன்னா 3 கத்தல்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி எந்த சாதுவனிடத்தில் ஞானம் உள்ளது, எந்த சாதுவனிடத்தில் பக்தியும் தியாகமும் உள்ளது என்று உனக்கு எப்படி தெரியும்? 48 நாள் சாது வேஷம் போட்டுக்கொண்டு ஐயப்ப மலைக்கு செல்லுகின்ற பக்தர்களையே காமக்ரோதத்தினாலும் குடிப்பழக்கத்தினாலும் அவஸ்தைப்பட்டு அதை நிறுத்துவதற்காக மாலை போட்டுக்கொண்டு அந்த உடையை அணிந்து கொள்ளுகின்ற பக்தர்களையே நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்க? சாமி. 48 நாள் அவர் சுவாமி இருக்க முயற்சி செய்கிறார். 48வது நாள் அங்க போய் முடி இறக்கின உடனே அங்கேயே ஆசாமி ஆகிறார். அது ஆசாமி ஆக போறார்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த உடையை அவர் போட்டுக்கொண்டிருக்கின்றார், அந்த மாலையை அவர் போட்டுக்கொண்டிருக்கின்றார். 48 நாட்கள் ஒரு விரதம் இருப்பதாக அவர் சங்கல்பம் செய்திருக்கின்றார். இருக்காரா இருக்க போறாரா தெரியாது உங்களுக்கு. அதுக்கே நீங்க என்ன பண்றீங்க? சுவாமின்னு நமஸ்காரம் பண்றீங்க இல்லையா? ஆனா வாழ்நாள் எல்லாம் பால்யத்திலிருந்தே பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டு காமினி காஞ்சனத்தை எதிர்த்து தன் வாழ்க்கையே அதை எதிர்த்து போராடுவதற்காக அர்ப்பணித்த ஒரு சாதுவை மரியாதை செய்ய தெரியாத ஒரு சமூகம் இருக்கின்றது என்றால் அது நம்ம இந்து மதத்துல தான் இருக்கு. அதனால தான் இவ்வளவு கஷ்டம். இந்த நிலை மாற வேண்டும், இந்த அவல நிலை மாற வேண்டும் என்பதற்காக இந்த ஜெய விஜயர்கள் கதை நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்பவே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கேட்காம இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால நம்முடைய வாழ்க்கையிலாவது, நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலாவது, நம்முடைய குடும்ப மக்கள், பேரன்கள், பேத்திகள் மனதிலாவது இந்த கருத்தை ஆழமா பதித்து விடுங்கள். சாது அபச்சாரம் குல நாஷம். முதல்ல சொல்லுவாங்க சிவன் சொத்து குல நாசம்னுவாங்க. புரியுதுங்களா? அது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். இல்லையே தெரியலையே, எல்லாரும் கொள்ளடிச்சுன்னு தானே இருக்கிறாங்க சுவாமி. அது மாதிரி ஒன்றும் தெரியலையே. குலம் நாசம், குலம் தான் நாசமாகும்னு சொல்லியிருக்குது. அவன் எத்தனை குலம் வரப்போகுதுன்னு தெரியாது இல்லையா? ஆனால் முன்னாடி எல்லாம் சிவன் சொத்தை திருடினவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன கதி ஆகியிருக்காங்க தெரியுமா? ஒரு காலத்தில் வேலி வேலியாக நிலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. யாருக்கு? பூஜாரிகள் என்ற வர்க்கத்திற்கு. யாரு? ராஜாக்கள்லாம் கிராமம் கிராமமா எழுதி வச்சாங்க. எதனால எழுதி வச்சாங்க? அவர் சாப்பிட்டுட்டு அவர் மனைவிக்கு கொடுத்துட்டு நல்ல பேரம் பேத்தியோடு இருக்கணும்னு எழுதி வச்சாங்களா? இல்லை. இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, சொந்தம் இருக்குது தெரியுமா? இது யாருக்கு எழுதி வச்சாங்க? அந்த இறைவனுக்கு சேவகர்களாக இருப்பவர்கள் பேரில் எழுதி வச்சது. அதை ஒழுங்கா தர்மத்தோடு பரிபாலனம் பண்ணியிருந்தா அந்த வர்க்கம், அந்த குலம் இன்றும் பூஜாரிகளாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் எத்தனையோ கிராமங்களில் பூஜாரி குலமே இல்லாமல் அழிந்து விட்டது. ஏன்? சிவன் சொத்து குலநாசம். 2 ஏக்கர் உனக்குப்பா, 8 ஏக்கர் பகவானுடைய படைப்புக்காக, அன்னத்திற்காக அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. 10 ஏக்கரும் இவர் சாப்பிட்டுருப்பார். அதனால பகவான் பார்த்தான், இந்த குலத்தில் பூஜாரி எனக்கு தேவையில்லை. என்ன பண்றது? யுஎஸ்ஏக்கு அனுப்பிச்சிடு. கோ டு யுஎஸ்ஏ. ஜீன்ஸ் போட்டுக்கோ. சந்தியாவந்தனம் பண்ண முடியாத இடத்துல போய் இரு. காயத்ரினா என்னன்னு கேளு. கல்யாணத்துக்காக கூப்பிடுவாங்க. ஒரு கயிறு சாயந்தரம், முன்னாள் சாயந்தரம் போடுவாங்க. அதை மறுநாள் சாயந்தரம் கழட்டி விடு. அப்பா யாரு? கணபாட்டிகள். தாத்தா யாரு? சதுர்வேதி. சதுர்வேதி கணபாட்டிகள் குடும்பத்தில் இன்னைக்கு யாரு இவரு? எங்க இருக்கார்?
எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு அந்நிய கலாச்சாரத்தில் இருக்கின்ற ஒரு கம்பெனியில் என்ன வேலை செய்கிறார்? குமஸ்தா வேலை செய்கிறார். தேவையா? அது சிவன் சொத்து, குலநாசம். இங்கே சாது அபச்சாரம் குலம் மட்டும் நாசம் இல்லை, சமுதாயமே நாசம். அதனால இந்த சாது அபச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, ஜெய விஜயர்கள் சனகாதிகளுக்கு செய்த சாது அபச்சாரத்தினால் 4 அவதாரங்கள் உண்டாக போகின்றன. இந்த சாது அபச்சாரம் எது வரைக்கும் கொண்டு போகுதுன்னா 3 யுகம். இரண்யாட்சனாக வந்தார்கள், பிறகு ராவண கும்பகர்ணர்களாக, பிறகு சிசுபால தந்தவக்தர்களாக வந்தார்கள் இந்த ஜெய விஜயர்கள் சாது அபச்சாரம் அடைந்தவர்களாக. எனவே முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு மனிதரை பற்றி தெரியாதவரை அவரை தூஷிக்கும் உரிமை யாருக்குமே இல்லை. அவர் எந்த மனிதராக இருந்தாலும், சமய சின்னங்களுடன் இருக்கின்ற ஒரு மனிதராக இருந்தால் அவரை பற்றி கெட்டதாக நினைக்கக்கூடிய அருகதை நமக்கு இல்லை. அவர் கெட்டவராக இருந்தால் அவரை பார்த்து கொள்ளும் பொறுப்பு இறைவனுக்கு உண்டு, அவருடைய குருநாதருக்கு உண்டு, இல்லையா? நாம் யார்? அவரை விட நாம் மேலானவர்களா? அதனால தான் டாக்ஸ் வித் சுவாமி விவேகானந்தா அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தரின் உரையாடல்கள்னு இருக்கு. அதில் ஒரு சிஷ்யரிடம் சுவாமி விவேகானந்தர் கேட்கின்றார், நான் இமயமலைக்கு சென்றிருந்த பொழுது ஒரு சாதுவை பார்த்தேன், அவர் எப்படி இருக்கின்றார் என்று கேட்டார். அந்த சிஷ்யர் கூறுகின்றார், உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இந்த மாதிரி இந்த ஊருக்கு போயிருந்தப்போ அவர் இருந்தார், ரொம்ப பெரிய தியாகியாக இருந்தார். ஐயோ சுவாமி, இப்போ அவர் நிலையே வேற. காமத்தினால் ஆட்பட்டவராக சாது தர்மத்தை, சந்நியாச தர்மத்தை விட்டுவிட்டு கல்யாணம் செய்து கொண்டவராக இருக்கின்றார், இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது சொன்ன உடனே சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப மன வருத்தம் உண்டாகி அந்த சிஷ்யரிடம் சொல்லுகின்றார், அடுத்த தடவை அவரை பார்க்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் என்னுடைய அன்பை அவரிடம் தெரிவி, நான் அவரை விசாரித்ததாகவும் அவருக்காக வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவி அப்படின்னு சொன்னார். அந்த சிஷ்யருக்கு ஒரே ஆச்சரியம், சந்நியாச தர்மத்திலிருந்து கீழே விழுந்து விட்ட இந்த நபரிடத்துல இப்படி ஒரு அனுதாபமா, இப்படி ஒரு அன்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தேகத்தை அவரிடமே கேட்கின்றார், சுவாமி விவேகானந்தரிடமே. அது எப்படி விழுந்து போன சாது மேலே, தவறி போன சாது கிட்ட இவ்வளோ அன்பும் அனுதாபம் கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார், தவறி விழுந்து விட்ட சாது உலகத்தில் எல்லா தர்மங்களையும் கடைபிடித்த ஒரு கிரகஸ்தனை விட மேலானவன் அப்படின்றார். அந்த சிஷ்யருக்கு ஆச்சரியமாயிடு, எல்லா தர்மங்களையும் கடைபிடித்த ஒரு கிரகஸ்தனை விட தவறி விழுந்து விட்ட சாது எப்படி மேலானவனாக இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய எதிரிகளை அடையாளம் கண்டு கொண்டான், அந்த எதிரிகளை எதிர்த்து போராடுவதற்காக தீர்மானம் செய்தான், அந்த போராட்டத்தில் தவறிவிட்டான். எனவே அவனை தூஷிப்பதற்கு பதிலாக அவனிடமிருந்து நாம் விலகி இருந்து அவனுடைய நலனிற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரம்மசூத்திரத்தில் இது ஒரு பெரிய டாபிக். பிரம்மசூத்திரம் என்பது வேதாந்த சாஸ்திரத்தை எல்லாம் அலசி ஆராயக்கூடிய ஒரு கிரந்தம். வியாசாச்சாரியாரினால் பாகவதத்தை ஏற்றிய வியாச பகவானாலே ஏற்றப்பட்டது பிரம்மசூத்திரம். அதில் இது வருது, ஒருவர் தன்னுடைய லட்சியத்திலிருந்து விழுந்து விட்டார் என்றால் சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக ஒருத்தர் போயிட்டே இருக்கிறார், விழுந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆஹாஹாஹா விழுந்துட்டா அப்படின்னு சிரிப்பீங்களா? இப்போ சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயையோ பாவம் சொல்லுவீங்களே, ஓடி போய் கைப்பிடிப்பீங்கல்ல. சாதாரணமாக நடந்து செல்லும் பொழுது விழுந்து விட்டவரை தூக்கி விடுவதற்கு கை கொடுக்கும் சமுதாயமாக இருக்க வேண்டும். கத்தி மேலே ஒருத்தர் நடக்கிறார், அவர் கீழே விழுந்துடுறார், எனக்கு அப்போவே தெரியும் சொல்லுவீங்களா? சுவாமி விவேகானந்தர் சொல்றார், சந்நியாசி என்பவன்
வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு க்ஷணமாவது தன்னுடைய உண்மையான விரோதி யார் என்பதை தெரிந்து கொண்டான். யார் அந்த உண்மையான விரோதி? காமம், புலனின்ப ஆசை. இந்த புலனின்ப ஆசையை விடுவதற்காகவும் அதற்கு மேற்பட்ட பரமானந்தத்தை அடைவதற்காகவும் தன் வாழ்க்கையில் அவன் பிரதிஜை செய்தான். அதற்காக முயற்சி செய்தான். அந்த முயற்சியில் வெற்றி பெறாமல் இருக்கலாம். ஆனால் இல்லறத்தார்களாகிய நீங்கள் இந்த விரோதியை உங்களுடைய சொத்தாக நினைத்து அந்த விரோதியுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாகவே பேசுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? கிரகஸ்தர்களுக்கு சாதுக்களை பற்றி பேசக்கூடிய அருகதை இல்லை. கிரகஸ்தர்களுக்கு சாதுக்களை பற்றி எந்த ஒரு மதிப்பீடும் கொடுக்கக்கூடிய அருகதை இல்லை. அப்ப யார் தாங்க செய்யறது? அவங்க தப்பு பண்றவங்கள விட்டுடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதனுடைய அருகதை இறைவனிடம் உள்ளது, குரு பரம்பரையிடம் உள்ளது. குரு பரம்பரை அதை பார்த்துக்கோ. இப்போ ஒரு டாக்டர் வந்து திருட்டுத்தனம் பண்றாருன்னு வச்சிங்களேன், கிட்னியா திருடி போட்டுட்டே இருக்கிறார். ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி அவர் உங்கள் கையில் மாட்டிட்டார். என்ன பண்ணுவீங்க? நல்ல முகத்தில் ஒரு குத்து குத்துவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அரசாங்கத்திடம் ஒப்படைப்பீர்கள் இல்லையா? அவரை வந்து ஆட்சி செய்ய உங்களுக்கு அருகதை இல்லை. தவறு செய்தவராகவே இருந்தாலும் அவரை ஆட்சி செய்யதுன்னா என்ன? ஹேண்டில்னு சொல்லுவாங்க. யூ கேனாட் ஹேண்டில் ஹிம். அதனால காமக்ரோதங்களினால் நாள் முழுவதும் ஜென்மா முழுவதும் அவதிப்பட்டு அதற்கு அடிமைகளாக வாழுகின்ற தர்மத்தில் உள்ளவர்கள், அதை எதிர்த்து போராடுபவர்களை பற்றி எந்த கருத்தும் கூற அருகதை இல்லை. அப்ப நாங்கள் எப்படி தான் இருக்கணும்? தூரமாக இருந்து பழகுங்க, தூரமாக இருந்து பழகுங்க. உங்களுடைய மனம் முதிர்ச்சி அடைய அடைய இறைவனே உங்களுக்கு உகந்த சாது சங்கத்தை கொடுப்பார். உங்களுடைய குருநாதர் யார் என்று காட்டி கொடுப்பார். சாதுக்களையும் குருநாதரையும் ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. சாதுக்களையும் குருநாதரையும் ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் குருநாதன் என்பவன் ஆத்ம தத்துவம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். கண்கள் உள்ளவனை கண்ணற்ற குருடர்கள் எப்படி அடையாளம் காட்ட முடியும்? அதெல்லாம் வந்து காஸ்மிக் லா ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த சாது வேஷத்துல தான் துஷ்டர்களும் வருவார்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் எதுவும் இல்லை. ராமாயணத்தில் சீதையிடம் வந்தவனே சாது இல்லை, வேஷத்தில் வந்தவன். அந்த சாது வேஷத்தில் வந்தவனுக்கும் லோகமாதா சீதை என்ன செய்தார்? என்ன செய்தார்? நமஸ்காரம் பண்ண, கிட்ட போல நமஸ்காரம் பண்ண. ஒரு மனிதரை பற்றி, குறிப்பாக ஒரு சாதுவை பற்றி தெரிந்து கொள்ளாதவரை, அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அது வேற, அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா இது நல்ல சான்ஸ், இந்த கிளாஸு நல்ல சான்ஸ். ஒரு சாதுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், அவர் யாருடைய சிஷ்யர், எந்த பரம்பரையில் வந்தவர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்பொழுது அவர் குருநாதரால் ஆட்கொள்ளப்பட்டவர், எத்தனை வருடங்களாக இந்த மார்க்கத்தில் உள்ளார், எந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவர், இவ்வளவுதான். ஆனால் இப்போ எல்லாம் எப்படி தெரியுமா கேட்குறாங்க? உங்கள் சொந்த ஊர் எது சுவாமி? இப்படி கேட்பாங்க. என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாங்கன்னா நானும் சொல்லுவேன், உங்கள் சொந்த ஊர் எது? உடனே அவர் சொல்லுவார், மெட்ராஸுங்க. மெட்ராஸ் சொந்த ஊரா உங்களுக்கு? சொந்தமாக மெட்ராஸு? நான் பிறந்த ஊருங்க. அப்படி கேளுங்க. சொந்த ஊர் யாரை கேட்கறது? யாருக்கு எது சொந்த ஊர் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது சொந்த ஊர், இது என்னுடைய சொந்த வீடுன்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உங்களுடைய சொத்து. அது சொந்த வீடுனா என்ன அர்த்தம்? உங்களுடைய சொத்து. அது மாதிரி சொந்த ஊருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரே உங்களுக்கு சொந்தமா இருக்கணும், அதானே அர்த்தம்? ஊரே உங்களுக்கு சொந்தமா? அடுத்த கேள்வி, நீங்க பிராமணரா இல்லையா? அடுத்தது,
இது சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த சென்னையிலேயே இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் பிராமண ஜாதியை சேராதவர் என்பதனால் அவர் சன்னியாசியே இல்லைன்னு தூஷணையும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சுவாமி விவேகானந்தர் இதே விவேகானந்தர் இல்லத்தில் தங்கியிருந்த பொழுது உத்தரவும் கொடுக்கிறார். நான் பிராமணன் இல்லை, ஆனால் சத்திரிய வர்க்கத்தில் சேர்ந்தவன், இருந்தாலும் என்னை கீழ்ஜாதி என்று யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நான் யாருடைய சிஷ்யன் தெரியுமா? ஒரு தோட்டியின் வீட்டிற்கு சென்று அந்த தோட்டியின் கழிவறையை தன் முடியினால் சுத்தம் செய்த குருநாதர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சிஷ்யன் என்பதால் நான் கீழ்ஜாதி என்பதை ஒப்புக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன் அப்படின்வார். அப்போ சாதுக்கிட்ட என்ன கேட்கணும்? அடுத்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது? முதல் கேள்வி என்ன கேட்கக்கூடாது? எந்த ஊரு? சாதுக்கு போய் எந்த ஊர்? அடுத்த கேள்வி என்ன ஜாதி? அப்புறம் மூணாவது கேள்வி சாப்பிட்டீங்களா? கேட்காதீங்க. அப்படி ஒரு தடவை கேட்டுட்டேன். நான் ஒரு சுவாமி கிட்ட தெரியாமல் கேட்டுட்டேன். சன்னியாசத்துக்கு அப்புறம் இமயமலையில் சுற்றிட்டு இருந்தப்போ ஒரு சாது கங்கோத்திரியில் இருந்தார். சத்யானந்த சரஸ்வதினு பேர் அந்த சுவாமி. 2 வருடங்களுக்கு முன்னால் காலமாகிவிட்டார். அங்கே வந்து ஆர்மி கூட தங்காது. 6 மாதங்கள் தான் அங்கே தங்கும். ஆர்மி கேம்ப் இருக்கும். குளிர்காலத்தில் ஆர்மி கேம்பே கீழே வந்துடும். ஆனால் 16 சாதுக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அதில் இவரும் ஒரு சாது 32 வருஷமாக கங்கோத்திரியில் இருக்கின்றார். -20 டிகிரி 30 டிகிரி. அவரை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போ யாரும் கூட்டெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் அந்த கங்கோத்திரி பாதை திறக்கவில்லை. நான் சன்னியாசி உடையில் இருந்ததுனால் என்னை விட்டு விட்டார்கள். அப்போ போய் அவர் தரிசனம் பண்ணப்போ நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால இங்கிலீஷில் கேட்டேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா -20 டிகிரியில் உட்காந்துட்ருக்கிறார். கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. கங்கையிலே தண்ணீர் எல்லாம் பனிக்கட்டியாக மாறிவிடும். 2 அடி தோண்டுனா உள்ள கங்கை தண்ணி கிடைக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பலார்னு அடித்தார். ஒரு சுவாமி இன்னொரு சாமி கிட்ட கேட்குற கேள்வியாடா இது அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தப்பாக கேட்டதா தெரியல. ஏன்னா -20 டிகிரியில் இருக்கார். அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். ஒரு கரண்ட் இல்லை, யாரும் வரப்போகிறதில்ல 6 மாதத்துக்கு. சாப்பாட்டுக்கு என்ன வழி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டது ஒன்றும் தப்பாக தெரியல. அவர் சொல்ல ஆரம்பித்தார், உலக மக்கள் சாதாரண கம்பெனிகள் கொடுக்கின்ற கேரண்டி கார்டை நம்புகின்றார்கள், என்னுடைய பகவான் கொடுக்கின்ற கேரண்டி கார்டை நம்ப மாட்டேன்றாங்களேன்னு ஆதங்கப்பட்டார். அந்த மாதிரி நீ உலக மக்கள் மாதிரி பேசுறியப்பா, நீ சன்னியாசியாக இருந்து கொண்டு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ல வர்றார்? எனக்காக யார் தியாகம் செய்தார்களோ அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய ப்ராடக்ட். சாதுக்கள் யாருடைய ப்ராடக்ட்? பகவானுடைய ப்ராடக்ட். தன்னுடைய ப்ராடக்ட்டுக்கு அவர் கொடுக்குற கேரண்டி இது. அது எங்கே கொடுக்குறார்? கீதையில். அனன்யா சிந்தையந்தோமா ஏ ஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமேகம். லோக்கல் எல்ஐசி கம்பெனி வேணால் இதை எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் யோகக்ஷேமம் வகாமேகம் எல்ஐசி கம்பெனி சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த கம்பெனியே மூடிடலாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பற்றி எரிஞ்சிடுச்சு அது. இந்த ஸ்லோகத்தை நான் அவரிடம் சொன்னேன். இது கேட்டோன்னே அவருக்கு இன்னும் கோவம் வந்து பலார் இன்னொரு அடி அடித்தார். ஸ்லோகம் தெரியுது, அர்த்தம் தெரியாமல் கேட்குறியே. அதனால் சாப்பாட்டுக்கு என்ன வழி உங்களுக்கு, எந்த ஊர், என்ன ஜாதி, இது எல்லாம் சாதுக்கள் இடத்துல கேட்கக்கூடாது. 4வது கேள்வி, சாமி ஆஸ்மா உடம்பெல்லாம் வலிக்குது, முட்டி வலி, ஏதோ ஒரு தாயத்து கட்டுறீங்களா? அடுத்த கேள்வி இதையும் கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு என்ன பிராரப்தமோ தெரியல. இந்த மாதிரி எப்பயாவது வெளியிலெல்லாம் போனால் இந்த மாதிரி விசித்திரமான அன்பர்களையும் நண்பர்களையும் தரிசிக்கின்ற பிராரப்தம். ஒரு பாட்டி ட்ரெயினில் உட்காந்துட்ருக்குறாங்க. நான் போய் உட்காந்த உடனே கூட எல்லா குழந்தைங்களாம் இருந்து குழந்தைங்கள பார்த்தோன்னே அப்படி சாக்லேட் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி உடனே அந்த பாட்டி பார்த்தேன், ஓ சுவாமி கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. குழந்தைங்க இருந்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. இந்த பாட்டி வந்த உடனே எனக்கு அடாடா என்ன கதை ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியலையே, டேப் ரிகார்டர் அப்படின்னு சொல்லி உடனே அந்த அம்மா ஆரம்பித்தாங்க. சாமி இது அது முட்டி வலி, முதுகு வலி,
அப்படின்னு. இதெல்லாம் அப்படிதாம்மா இருக்கும், வயசாகி போச்சுன்னா அப்படி தான் இருக்கும், ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அமைதி ஆகிட்டாங்க. ஏன்னா கிளம்புற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை சுவாமி, உங்ககிட்ட தாயத்து எதாவது இருந்தால் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டேன். உடனே நான் சொன்னேன், உங்ககிட்ட அந்த மாதிரி எதாவது இருந்தால் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொடுங்க, எனக்கும் கால் வலி, 20 வருஷமாக கால் வலி இருக்குது அப்படின்னு. அது வரைக்கும் ரொம்ப பயபக்தியோடு உட்காந்துட்டு இருந்தாங்களா. இதை சொன்ன உடனே அடுத்த சீட்டுக்கு போயிட்டாங்க. இவர்களை பார்த்தால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் பண்ணுவாராம், இந்த மாதிரி ஆளுங்க, இந்த மருந்து கேட்டு வரவங்க, தாயத்து கேட்டு வரவங்க அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் அவர் கேஸில் ஜெயிக்கணும்னு சொல்லி சிபாரிசுக்காக ஆசீர்வாதம் வாங்க பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் வருவார். இவங்களை தூரத்துலேருந்து பார்த்த உடனே பகவான் என்ன பண்ணாலும் உள்ளே போய் போட்டிக்கு வரான், நான் இல்லைன்னு சொல்லிவிடு. அதாவது வைரக்கடைக்கு சென்று வைர வியாபாரியிடம் என்ன கேட்க வேண்டும்? கத்திரிக்காய் இருக்குது நான் கேட்பீங்க? புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். சாதுக்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இறைவனை பற்றியதாக இருக்க வேண்டும். ஜீவிக்கும் விஷயத்தை அல்ல, உஜ்ஜீவிக்கும் விஷயத்தை கேட்க வேண்டும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா, பையனுக்கு பாஸ் ஆவானா, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமா, இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டு. இன்னொரு சப்ஜெக்டு, இவர் யார், இவர் என்ன ஜாதி, எந்த ஊர், இது ரெண்டுமே தேவையில்லாத சப்ஜெக்ட். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவர் ஊர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அவர் சம்பிரதாயம் தெரிஞ்சாலாவது அதுக்கேற்ற மாதிரி கேள்வி வைஷ்ணவ சம்பிரதாயம் சுவாமி அப்படின்னா பகவான் நாராயணனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா அவர் அதுக்காக காத்துட்ருக்கிறார். அதுக்காக எங்கேயாவது யாராவது கேட்க மாட்டாங்களா பகவானை பற்றி? ஏன்னா தானாக பேசிக்கினா கஷ்டம், பைத்தியன்னுடுவாங்க. அதனால் யாராவது ஒருத்தர் கேட்டார், அது வெளியே போகும்பொழுது சாதுக்களுக்கெல்லாம் இந்த ஒரு எண்ணம் இருக்கும், யாராவது ஒரு ஜீவன் இறைவனை பற்றி கேட்டும் ஜீவனாக இருந்தால் அந்த ஜீவனிடத்தில் இறைவனை பற்றி அறிமுகம் செய்ய வைக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தோடவே வெளியே போகிறோம் எல்லா சாதுக்களும். அதனால தான் இப்போ மாடர்ன் சுவாமிங்களும் என்ன பண்ணுவாங்க, புஸ்தகம்லாம் கையில் வச்சுன்னு போவோம். சுவாமி விவேகானந்தர் புஸ்தகம், ராமகிருஷ்ணன் புஸ்தகம், சாரதா தேவி புஸ்தகம்லாம் சின்ன சின்ன புஸ்தகம் கையில் வச்சுட்டு போவோம். எதுக்கு? அவன் எதாவது கேள்வி கேட்டான்னு டக்குன்னு இந்த புஸ்தகம் படிப்பா அப்படின்னு. அப்போது சாதுக்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை இந்த கதை, ஜெய விஜயர்கள் சனகாதி ரிஷிகளிடம் எப்படி பழகினார்கள், தவறாக பழகியதினால் எப்படி சாபத்தை அடைந்தார்கள், அந்த சாபம் எப்படி உலகத்திற்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. இங்கே சனகாதி ரிஷிகளுடைய கேள்வி என்ன என்றால், முதலில் இறைவன் கருணையே உருவானவன், அவனுக்கு எதிரிகள் எப்படி இருக்க முடியும்? அதுவும் வைகுண்ட லோகத்தில் எதிரிகள் அவனை எப்படி அடைய முடியும்? ரெண்டாவது. மூன்றாவது, எங்களை தரிசித்த பிறகும் இவர்கள் எதிரிகள் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வர முடியும்? கையில் கத்தி கப்படாலாம் வச்சிருந்தா பரவாயில்ல, கோவணம் கூட இல்லாமல் இருக்கிறோம், நிராயுத பாணியாக இருக்கின்றோம் மட்டுமல்ல, ஆயுதம் இல்லாமல் இருக்கின்றது மட்டுமல்ல, துணியே இல்லாமல் இருக்கிறோம். துணியே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் என்ன ஆபத்தை உண்டாக்க முடியும்? இவ்வளவு முட்டாள்களாக இருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி, எங்களை தரிசித்த பிறகும் உங்களுடைய சித்தம் சுத்தம் அடையவில்லையே, உங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றதே, நீங்கள் எப்படி இறைவனுக்கு பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும்? இறைவன் என்ன அப்படி அல்பனா, சக்தியற்றவனா? சர்வசக்திமானாகிய இறைவனை நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? அவனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, உங்களுக்கு அவன் அருகிலேயே இருந்தும் பயம் என்ற நோய் உங்களை நீங்கவில்லையே. இந்த நோய்க்கு இருப்பிடமாக ஓர் இடம் உள்ளது, இந்த நோய் இருப்பவர்கள் எல்லாம் அந்த இடத்திற்குத்தான் செல்ல வேண்டும். எனவே நாங்கள் உங்களை அந்த இடத்திற்கு அனுப்புகின்றோம். தத்வாமுஷ்ய பரமஸ்ய விகுண்ட பர்த்துஹு கர்த்தும் பிரகிருஷ்டமிக தீமஹி மந்ததீப்யாம் லோகானிதோ விரஜதமந்தர பாவ திருஷ்ட்யா பாபீய சஸ்திரய இமே ரிபவோஸ்ய யத்ர. எனவே உங்களுக்கு நாங்கள் அனுகிரகம் செய்ய முடிவு செய்து விட்டோம். என்ன அனுகிரகம்? பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக மாற வேண்டும். எப்படி? நிறைய பயம் அடைந்து அந்த மாதிரி
பயம் உள்ளவர்கள் மத்தியில் வாழ்ந்து இந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதுவரை நானும் இறைவனும் வேறு வேறு என்ற துவைத புத்தி இருக்கின்றதோ அதுவரை இந்த பயம் உங்களை விட்டு நீங்காது. இந்த பயம் நீங்க வேண்டுமென்றால் உலகத்திற்கு, பூலோகத்திற்கு சென்று தவம் செய்து இறைவனை, அவனுடைய சாட்சாத்காரத்தை நீங்கள் அடைய வேண்டும். எனவே உங்களை நாங்கள் சாபம் இல்லை, அனுக்கிரகம் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி கோபமாக கூட சொல்லலை, சாதாரணமாக சொல்லிட்டாங்க. நீங்கள் 3 ஜென்மங்கள் எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை அறிந்த உடனே ஜெய விஜயர்களை பொறுத்தவரை இது சாபம். ஏன்னா இறைவனுடைய சன்னிதானத்திலேயே அவருக்கு சேவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பயமும் காமமும் குரோதமும் லோபமும் அடங்கிய மனித சமுதாயத்தில் வாழ வேண்டியவர்களாக, பூலோகத்தில் வாழ வேண்டியவர்களாக சபிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் சாது துவேஷம். சாது துவேஷம் கூட சொல்ல முடியாது. ஜெய விஜயர்களை பொறுத்தவரை சாது துவேஷம் அல்ல, சாது அபச்சாரம். துவேஷத்துக்கு அபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம்? தெரியாமல் தவறு செய்வது பேரு அபச்சாரம். தெரிந்து துவேஷிப்பது, அது கான்சியஸாக செய்கிறது. துவேஷம் என்பது மறுபடியும் மறுபடியும் செய்வது, அபச்சாரம் என்பது ஒரே ஒரு தடவை செய்கிறது. எதுவாக இருந்தாலும் அதனுடைய விளைவு நாசம் என்பதை இந்த கதையில் நாம் காணப்போகின்றோம். இந்த கதை தான் இன்னும் 6 அத்தியாயங்கள் வரப்போகுது. இந்த சாபத்தினுடைய கதை தான் இன்னும் 6 அத்தியாயங்கள் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். மறுபடியும் மறுபடியும் சாது மகிமா மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படும். எந்த காதுகளில் சாதுக்களுடைய மகிமையை கேட்கின்ற பக்குவம் இருக்கின்றதோ அந்த காதுகளினால்தான் சாதுக்கள் எல்லாம் தலைவனாகிய இறைவனுடைய மகிமையை கேட்கக்கூடிய தகுதி உண்டாகும். எப்பொழுது இறைவனுடைய மகிமை இந்த காதுக்குள் புகின்றதோ அப்பொழுது தான் தன்னுடைய உண்மையான மகிமை அந்த ஜீவனுக்கு தெரிய வரும். தன்னுடைய உண்மையான மகிமை என்ன? இந்த உடல் அல்ல, இந்த உடல் மேலே போட்டுட்டு இருக்கிற நகைகள் அல்ல, இது மேலே போட்டுட்டு இருக்கிற துணியினுடைய கலர் அல்ல, இந்த தோலினுடைய கலர் இல்லை, அவருடைய பிறப்பு அல்ல, அவருடைய படிப்பு அல்ல, அவருடைய குணம், கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் நமக்கு இல்லாத வரை நாம் அல்பர்களாகவும் தரித்திரர்கள். உண்மையான தாரித்திரம் என்னவென்றால் கல்யாண குணங்கள், ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, குணங்கள் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான தாரித்திரியம். அது அந்த தாரித்திரியம் எப்போ நீங்கும்? அதை உள்ளவர்களை ஆசிரியத்தால் நீங்கும். அதை உள்ளவர்கள், இந்த கல்யாண குணங்கள் உள்ளவர்கள் தலைவன் இறைவன், அவனுடைய சேவகர்கள் இந்த சாதுக்கள். இவங்க 2 பேரையும் நீங்கள் சரணடையாத வரையும், அவங்களுடைய மகிமையை நீங்கள் காதில் கேட்காத வரைக்கும் நாமும் அது போல் ஆகணும்னு ஆசையே வராது. ஆசையே வரலைன்னா அது அடையக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை. எனவே மறுபடியும் மறுபடியும் 3-4 அத்தியாயங்களில் இந்த சாது மகிமா, அந்த அபச்சாரத்தினால் உண்டான விளைவுகள் எல்லாம் விளக்கப்படும். அடுத்த வகுப்பிலிருந்து பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவசோச்சனம் ருணாம் யதுத்தமஸ்லோகயசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.